அவர்களுக்கான தகுதி இருக்கிறது. காரணம், அம்மாவோடு 33 ஆண்டு காலம் இருந்தவர்கள். அது முடிவெடுக்க வேண்டியது சின்னம்மாவும் சட்டமன்றமும். தமிழகத்தினுடைய முதல்வரான பிறகு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய அனுபவம் பெற்றவரா, கட்சியினுடைய தொண்டராக இருந்தவர் தான் வர முடியும். ஆனால் இந்த அம்மையார் வந்ததோ 2012 மார்ச் 31ஆம் தேதி. ஆகையால் தான் இந்த அம்மா பொதுச் செயலாளராக நிற்பதற்கு தகுதியற்றவர் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் இவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் மனுவை தந்திருக்கிறேன்.